பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 2 காரியத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, நாம் மிகவும் விரும்புகிற காரியம், அதுதான் தயை. இன்னொன்று, நாம் மிகவும் பயப்படுகிற காரியம், அதுதான் ஆக்கினை. நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்ச்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். நம் தேவன் தயை செய்கிறவர் மாத்திரமல்ல, ஆக்கினைக்குட்படுத்துகிறவராகவும் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு காண்பித்து எச்சரிக்கிறது. ஆண்டவர் மோசே கிட்ட சொன்னார், எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். அப்படி என்றால் ஆக்கினைக்குட்படுத்தப்படுகிறவன் யார் என்று வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. துர்ச்சிந்தனைகள் உள்ளவன். வெளியே நல்லவனை போல நடிக்கலாம், ஆனால் நம்முடைய நினைவுல தீமை இருக்குமானால், துர்ச்சிந்தை இருக்குமானால் நம்முடைய நடிப்பு நமக்கு உதவாது. ஒருவேளை 4 பேர் மத்தியில் இவங்க ரொம்ப நல்லவங்க என்கிற சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த சர்டிஃபிகேட் நமக்கு உதவாது. இங்கே நல்லவன் என்று வேதம் யாரை சொல்லுகிறது தெரியுமா? வெளியிலே நல்லவனை போல நடிக்கிறவனை அல்ல, உள்ளே சிந்தையிலே நன்மை உள்ளவன். யாருக்கு தீங்கு பண்ணக்கூடாது, வீண் சிந்தனைகளுக்கு இடம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, நற்கிரியை என்னில் கிறிஸ்து துவங்கி இருக்கிறார், அதை தான் நான் செய்ய வேண்டும். கனியற்ற அந்தரங்க கிரியைகளுக்கு, அந்தகார கிரியைகளுக்கு நான் உடன்படக்கூடாது. சிந்தையிலே நன்மை உள்ளவன். சிந்தையிலே துர்ச்சிந்தையை வைத்துவிட்டு நல்லவனை போல நடிக்கிற ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஏன், நாம் கூட பல இடங்களில் இந்த வேஷத்தை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் காணப்படுவோம். ஆனால் வேதத்தை முன்வைத்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும். ஒருத்தங்க கிட்ட அன்பாக பேசுகிறோம், உண்மையில் அன்பாக தான் பேசுகிறோமா? அவர்களை குறித்து கசப்பு நமக்குள் இருந்து நாம் அன்பாக பேசுகிறோன்னா நல்லவனை போல நடிக்கிறோம். தயை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாக அங்கே நாம் இல்லை. ஒருத்தங்களை பார்த்து சிரிக்கிறோம், உண்மையாக தான் சிரிக்கிறோமா? ஒருத்தர்களுடைய வீழ்ச்சியை காண உள்ளம் விரும்புது, ஆனால் அவர்கள் வாழ்ந்திருக்கும் போது போய் நாம் வாழ்த்துகிறோம் என்றால் அது உண்மையான வாழ்த்துதலா? நம்முடைய சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒரு மனிதன் அதிகமாய் பாவம் செய்வது சிந்தையில், அதன் பிறகு பார்வையில், அதன் பிறகு வார்த்தையில், அதன் பிறகு செயலில். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் கவனிக்க முடியும். நம்முடைய சிந்தை அலைகள் காற்றில் அடிபட்டு அங்கும் இங்கும் அலைவது போல நம்முடைய சிந்தைகளும் அப்படிதான். எனவே எல்லா எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு சிறையாக்க பழகணும். நம்முடைய நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறார், தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக்கினைக்குட்படுத்துகிற துர்ச்சிந்தைகள் நமக்குள் எழும்பும்போது இயேசுவின் நாமத்தில் அதை கடிந்து அப்புறப்படுத்த பழக வேண்டும். நாம் அதை ஒத்துக்கணும், நாம் உணரணும். ஆண்டவர், இப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வருதுப்பா, தயவுசெய்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. என் பலவீனத்தை ஆண்டவர்கிட்ட ஓப்பன் பண்ணும்போது தான் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதுதான் பவுல் சொல்லுகிறார், எந்த எண்ணங்களை நாங்கள் கிறிஸ்துவுக்கு சிறையாக்குகிறோம். துர்ச்சிந்தை என்னில் வளருமானால், என்னில் வேர்கொள்ளுமானால், என்னில் படருமானால் நான் எதை நோக்கி பயணிக்கிறேன்? ஆக்கினையை நோக்கி பயணிக்கிறேன். மாறாக அந்த துர்ச்சிந்தை என்னிலிருந்து வேரோடு பிடுங்கப்படுமானால் என் மேலே என்ன இருக்கிறது தெரியுமா? அவருடைய தயை இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து நடத்துவது ஆக்கினைக்குட்படுத்த அல்ல, அவருடைய தயையில் களி கூற. எண்ணங்கள் தூய்மையாக விட்டு கொடுப்போம். நம்முடைய மனம் புதிதாக்கப்பட, நாம் மறுரூபமாக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இந்த நாளிலே எங்களோடு பேசி நம்முடைய சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் பல நேரங்களில் எங்கள் எண்ணங்களில் தவறுகிறோம். தயவாய் மன்னித்து எங்கள் எண்ணங்களை நன்றாய் அறிந்திருக்கிறவரே, சுத்திகரையும் தூய்மையாக்கும், உமக்கு உகந்தவர்களாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.